ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். 16/7/2026 அன்று முதல் அடுத்த 4.5 மாதம் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று பழமொழி உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை தீமைகள் ஏராளம் உண்டு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டும் ராஜயோகம் என்று முன்னோர்களும் ஜோதிடர்களும் பாட்டவே படிப்பாங்க. ஒரு கிரகம் ஒருவருக்கு கெட்டு போச்சுன்னா காலம் பூராவுமே கெடுத்துக்கிட்டே இருக்காரு. அது நல்ல நிலையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா அவருக்கு ராஜயோகம்தான். ராஜாவை போல் வாழ்வார். நவ கிரகங்களில் சுப கிரகமாக குரு பகவானையும் அசுப கிரகமாக பாவ கிரகமாக சனி பகவானையும் சொல்லப்பட்டுள்ளது. ஒருவருக்கு ஒரு ராசிக்கு குரு பகவான் வருஷம் பூராவும் நற்பலன்களை செய்து கொண்டே இருக்க மாட்டார். அதே மாதிரி ஒருவருக்கு ஒரு ராசிக்கு சனி பகவான் கெடுபலன்களை கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கட்டுப்பாடு உண்டு. அந்த கட்டுப்பாடு மீறி அந்த கிரகங்கள் செயல்படாது. சனி குரு செவ்வாய்க்கு கோச்சாரத்தில் 5வது வீட்டில் சூரியன் செல்லும்போது 5வது கட்டத்தில் சூரியன் செல்லும்போது அன்று முதல் 9வது கட்டத்தை சூரியன் கடக்கும் வரை இந்த கிரகங்களுக்கு வக்கர காலம். வக்கரம் என்பது அதாவது பின்னோக்கிய பயணம். நேர்கதியில் முன்னேறி சென்று கொண்டிருக்கக்கூடிய முன்னோக்கி பயணித்த கிரகம் வக்கரகதியில் பின்னோக்கி பயணிக்கும். தற்போது விடியற்காலை 4 மணிக்கு கிழக்கே சனி பகவானை தரிசனம் செய்யலாம். ஒரு மனிதன் ஒரு ராசிக்காரர்கள் 6 மாதம் நல்லா இருந்தாங்கன்னா 6 மாதம் பிரச்சனையில் சிக்கலில் வேதனையில் தத்தளிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று பழமொழி உண்டு. கண்டிப்பாக சனி என்ன தான் கொடுக்குறார் அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவான் எல்லோருக்குமே சனியுடைய தாக்கம் எல்லோருக்குமே உண்டு. சனி பகவான் என்ன கொடுக்குறார் அப்படின்னா எல்லோருக்குமே நீண்ட ஆயுளை கொடுக்குறார், திடமான உடலை கொடுக்குறார், நெஞ்சு உரம் கொடுக்குறார், இடியே விழுந்தாலும் பதறாத மனம் கொடுக்குறார். நோய் கடன் அவஸ்தை அகுமானங்கள் பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வைக்கிறது மறைச்சு வைக்கிறது சந்தேக குணங்கள் சனி பகவான் கொடுக்குறார். ஒரு மனிதனுக்கு இறை பக்தியும் இறை வழிபாட்டையும் சனி பகவான் தான் கொடுக்குறார். இதெல்லாம் எல்லோருக்குமே சனி பகவான் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். நான்லாம் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னாலும் சனி திசை சனி புத்தி என்பது எல்லோருக்குமே உண்டு. சனி திசை பார்க்கலனாலும் சனி புத்தியை எல்லோருமே பார்த்து தீர வேண்டும். அதே மாதிரி 7.5 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி என்று ஒரு மனிதனுக்கு 3 சுற்று வந்தே தீரும். கெட்டவன் கெட்டுடில் கிட்டும் ராஜயோகம் முன்னோர்களும் ஜோதிடர்களும் பாட்டாக படிக்கக்கூடிய ஒரு பாடல். அடுத்து வரக்கூடிய 4.5 மாதம் சனி வக்கரகதியில் செல்லும்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்கர மூலம் ஏற்படும் பலன்கள் தனித்தனியாக காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கும்பம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். கும்பராசிக்கு 2வது வீட்டிலே சனி பகவான் 7.5 நாட்டு சனியில் குடும்ப விரையாதிபதியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பாதச்சனி. அடுத்த 4.5 மாத காலம் 16/7/2026 முதல் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார். 2வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது குடும்ப உறவுகள் ஒற்றுமை குலையும். அதாவது 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பிள்ளைங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க, அவங்க திருமணம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா எல்லாம் குடும்பத்தை பிரித்து விடக்கூடிய தனி கொடித்தனம் போகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடும். அப்படி இல்லைன்னா 50 வயதிற்கு உட்பட்டவர்கள் குடும்பத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் பிள்ளைகளுக்குள்
ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கக்கூடிய நிலை இந்த 2வது வீட்டிலே 7 நாட்டு சனியாக வரும்போது சனி பகவான் ஏற்படுத்தி விடுவார். 2வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்லும் போது அடுத்த 4.5 மாத காலம் சனி பகவான் பார்க்கக்கூடிய 3 வீடுகள் வழி உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் குறையும். கும்பராசிக்கு 2வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து வக்கரகதியில் 3ஆம் பார்வையால் 4வது வீட்டை பரிசுகிறார். உங்களுக்கு வந்து சுகஸ்தானம். கும்பராசி என்பளுக்கு சுக வேதனை குறைந்து சுகம் கிடைக்கும். வக்கர சனி பகவான் 4வது வீட்டை பாரு செய்யும்போது பழைய வண்டி வாகனங்கள்லாம் நீங்கள் வந்து மாற்றிட்டு புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அது வந்து 2 வீலராக இருக்கலாம், 4 வீலராக இருக்கலாம். உங்களுடைய தொழிலுக்காக லாரி, பஸ்ஸு இந்த மாதிரி பெரிய வாகனங்களாக இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழைய வாகனங்களை மாற்றிட்டு புதிதாக வாங்குவீங்க. வக்கர சனி பகவான் 4வது வீட்டை பாரு செய்யும்போது சிலர் வந்து புதிதாக வீடு கட்டலாம். அல்லது ஏற்கனவே வீடு கட்டிட்டீங்கன்னா 2வது அடுக்கு மாடி வீடு கட்டலாம். முன்னாடி வந்து அட்டை போடலாம். ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை இந்த மாதிரி விவசாயிகள் வந்து தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம். வக்கர சனி பகவான் கும்பராசிக்கு 4வது வீட்டை பாரு செய்யும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் நன்கு கவனம் செலுத்தி நன்றாக படிப்பீங்க. படிப்பு சார்ந்த பிரச்சனைகள், கவலைகள் குறையும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். 4வது வீட்டை வக்கர சனி பகவான் பாரு செய்யும்போது சிலர் வந்து வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனங்கள் மாற்றிட்டு வேறு நல்ல இடத்துல போய் வீடு வாங்கணும், நல்ல இடத்துல போய் சொத்து வாங்கணும், நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த வக்கர காலத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். கும்பராசிக்கு 2வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து வக்கரகதியில் 8வது வீட்டை பாரு செய்கிறார். அஷ்டமஸ்தானம் உங்களுக்கு இப்போ வந்து பலமாகும். வக்கர சனி பகவான் 8வது வீட்டை பாரு செய்யும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும். மனதளவிலும் உடல் அளவிலும் திக்குன்னு பயப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து மாற்றம் ஏற்படும். 8வது வீட்டை வக்கர சனி பகவான் பாரு செய்யும்போது விபத்துகள் மூலம், இன்சூரன்ஸ் மூலம், இதை கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் வரும். வக்கர சனி பகவான் 8வது வீட்டை பாரு செய்யும்போது கும்பராசி என்பளுக்கு வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணை உதவியாக ஒற்றுமையாக இருப்பாங்க. வக்கர சனி பகவான் 8வது வீட்டை பாரு செய்யும்போது சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், இரவு நேரங்களில் பயணம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பொருட்களை வந்து பத்திரம் பார்த்துக்கணும். இப்போ நகை அணிந்து செல்பவர்கள் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். 8வது வீட்டை வக்கர சனி பகவான் பாரு செய்யும்போது சிலருக்கு வந்து சிறு சிறு விபத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருள் வந்து களவு போகிறது, திருடு போகிறது, அல்லது நீங்கள் வந்து மறந்து வச்சுட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் கூட ஏற்படும். வக்கர சனி பகவான் 8வது வீட்டை பாரு செய்யும்போது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பரிகார பூஜை, ஆன்மீக பயணங்கள், கோவிலுக்கு வந்து சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்புலாம் உண்டு. வக்கர சனி பகவான் கும்பராசிக்கு 11வது வீட்டை பாரு செய்கிறார். உங்களுக்கு வந்து லாபஸ்தானம் பலமாகும். நண்பர்கள், கூட்டாளிகள் உதவி கிடைக்கும். 11வது வீட்டை வக்கர சனி பகவான் பாரு செய்யும்போது உங்களுடைய மன எண்ண ஆசைகள் இந்த காலகட்டத்தில் வந்து நிவர்த்தியாகும், பூர்த்தியாகும். கும்பராசி என்பர்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. 4 இடத்துக்கு நல்ல காரியங்களுக்கு, சுப விசேஷங்களுக்கு அடுத்த 4.5 மாத காலம் கும்பராசி என்பர்கள் சென்று வருவீர்கள். 2வது வீட்டிலே வாக்குஸ்தானத்திலே, குடும்பஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரகதியில் செல்வது கெட்டவன் கெட்டுடில் கிட்டும் ராஜயோகம். அடுத்த 4.5 மாத காலம் கும்ப ராசி என்பளுக்கு ஏற்படும். உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி 2வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் அதிபதி சுய ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் நின்றாலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு ஜாதகன் வந்து பிரிந்து செல்வார். குடும்பத்தில் வந்து ஒற்றுமையே இருக்காது. ஜாதகன் வந்து என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் வந்து குடும்ப நபர்களுக்கு உதவாது. 12ஆம் அதிபதி 2வது வீட்டிலே வக்கரகதியில் செல்லும் போது கும்பராசி என்பளுக்கு மனதளவிலும் உடல் அளவிலும் அடுத்து வரக்கூடிய 4.5 மாத காலம் பிரச்சனைகள் தீரும். ஒரு சந்தோஷமான சீதோசன நிலையை எதிர்வரக்கூடிய 4.5 மாத காலம் அனுபவிப்பீர்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள்
மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.